ஹலோ கைஸ், ரீசெண்டாக நம்ம வந்து சென்னை போயிருந்தோம். நான் நிறைய வீடியோஸ் போட்டிருந்தேன், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அண்ட் அது வந்து எதுக்கு போயிருந்தேன் அப்படின்னா, வா தமிழா வா ஷோக்கு தான். அண்ட் இவிபி ஃபிலிம் சிட்டிக்கு தான் போயிருந்தேன். பட் இப்போ அது இவிபி ஃபிலிம் சிட்டி இல்லை, ஃபுல்லாக ரீஒர்க்ஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. கன்வென்ஷன் ஹால்ஸ் எல்லாம் பெருசாக பில்ட் பண்ணிட்டு வராங்க. அண்ட் அப்படியே நம்ம டாக்ஸி பிடிச்சி லொக்கேஷன் போயிட்டோம். ஷெட் நம்பர் 6க்கு வாங்க அப்படின்னு. ஸோ டேரெக்டாக அங்கே போயிட்டு நமக்கு ஃபுட் வச்சுருந்தாங்க. ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு ட்ரெஸ்அப்லாம் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மார்னிங் ஷூட் ஒன்று போனதே கன்னியூ ஆகிட்டு இருந்தது. அண்ட் அங்கே போய் அப்படியே, ஏன்னா வெளியில் சூடு, ஒசூர்லேருந்து வேறு போனதுனால அந்த ஹீட்டு செம்ம ஹீட்டு, உள்ளே வேறு ஏசி. அப்படியே செட்டில் போய் உட்காந்தோம். காலையில் ஒரு ஷூட் போயிட்டு இருந்தது வேறு டாபிக், அதை அப்படியே பார்த்துட்டு இருந்தோம். முடிச்சோன்னே அவங்க எல்லாம் வந்தாங்க. அண்ட் கன்னியாகுமரியிலேருந்து கொஞ்சம் க்ரியேட்டர்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க கூட எல்லாம் பேசிவிட்டு அப்படியே அவங்க சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க. அண்ட் எங்கள் ஷூட்டு அப்படியே ஆஃப்டர் லாங் வெயிட் ஆரம்பிச்சிருச்சு. அண்டு நல்லா தான் போச்சு. பட் எபிசோடு வந்த அப்புறமா நம்ம கிளியராக பேசலாம். அண்டு ரொம்ப ஹாப்பி. பிக் பாஸ் செட்டு நம்ம செட்டு பக்கத்துலேயே தாங்க இருந்தது, பக்கா சேஃப்டியோடு இருந்தது. அண்டு அது தமிழா மலையாளமானு தெரியல, மலையாளம்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா அங்கே டாஸ்க்கெல்லாம் போய்ட்டு இருந்தது. ஹரி ப்ரோ மீட் பண்ணோம். அண்டு கோயம்புத்தூர் மாப்பிள்ளை எல்லாரையுமே மீட் பண்ணோம். ஸோ ரொம்ப ஹாப்பி. அண்ட் நீங்களும் தொடர்ந்து நம்மளை சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். அண்ட் அது நான் சொன்னால் நல்லா இருக்காது, இன்னொருத்தர் சொல்லுவார், கேளுங்க. ரினோ ஜோசப் ஃபாலோ பண்ணுங்கள்.